காய்ஸ் ஃபுட் டெலிவரி பண்ணும்போது இந்த நொய்யலாறு சைடு போயிட்டேன். அங்கே போய் ஆற்றை பார்க்குறேன். ஆற்றுல வெள்ளம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. தரப்பாலமே நம்பி வலிஞ்சிட்டு இருக்கு. அந்த பாலத்தை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு டிவைடரை போட்டு அங்கே தடை போட்டாங்க, அந்த வழியாக போகக்கூடாது அப்படின்ட்டு. வெள்ளம் வேற மாதிரி அங்கே போய்கிட்டு இருந்துச்சு. அந்த வெள்ளத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த வெள்ளம் என்னத்துக்கு யூஸ் ஆக போகுதுன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்டா அப்படி சொல்கிற? இப்படி ஆற்றுல தண்ணி போச்சுன்னா விவசாயிகளுக்கு நல்ல விஷயம் தானேன்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயந்தான். பட் அதில் என்ன ஒரு டேஞ்சர்னா, திருப்பூரில் வந்து அந்த நொய்யலாறு இருக்குல்ல, இப்போதான் ப்ரௌன் கலரில் இருக்குன்னா இல்லை. நீங்கள் நினைப்பீங்க நிறைய மழை பெஞ்சிருக்கு, அந்த மழையினால அந்த ஆற்றுல இருக்க சேர்லாம் கலந்து ஓடுறப்ப அது ப்ரௌனாக இருக்குன்னு. ஆனால் விஷயம் அது கிடையாது. எப்போவுமே திருப்பூரில் இருக்க அந்த ஆறு வந்து ப்ரௌன் கலரில் தான் இருக்குது நான் பார்க்குற வரையும். என்ன விஷயம்னா, இங்கே ஓடுதல ஏகப்பட்ட கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸில் வந்து ஜீரோ டிஸ்சார்ஜ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கம்பெனிலேருந்து வெளியேற அந்த கழிவு நீர் இருக்குல்ல, அந்த கழிவு நீரை சுத்திகரித்து தான் யூஸ் பண்ணணுன்ட்டு ஒரு முறை இருக்குது. ஆனால் அதை எத்தனை கம்பெனிஸ் பின்பற்றுறாங்கன்னு தெரியலை. இவங்க டைரெக்டாக அந்த கம்பெனியில் இருக்க சாயக்கழிவு ஆற்றுல கலந்துடுறாங்க போல். அந்த கழிவு அப்படியே ஆற்றை ப்ரௌன் கலரில் மாற்றிடுது. உங்களுக்கே தெரியும், வழக்கமாக ஆறுங்கிறது வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கலாம். ஆனால் இது க்ரீன் கலரில் கிடையாது, அப்படியே எப்போவுமே ப்ரௌனாக தாங்க இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் தண்ணி வந்து நிலத்துக்கு பாய்ச்சினாங்கன்னா அது வந்து நிலத்தை பாதிக்க தான் செய்யும். விளைச்சல் அந்தளவுக்கு வராது, நிலத்தை மலட்டுத்தன்மை கூட வர வைக்கும். அந்த லெவலுக்குலாம் போயிடும். இப்போ என்னத்தை சொல்கிறது, திருப்பூரில் இவ்வளோ தண்ணி நொய்யலாறில் போகிறத பார்த்து என்ன சந்தோஷமாக பட முடியும். நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. இயற்கை வளங்கிறது வந்து காண கிடைக்காதது. என்ன சொல்கிறது, நம்ம இருக்கிறப்பே அதை பாதுகாத்து வச்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் நம்மளே அதை ஆறு மலைகள்லாம் அழிச்சிட்டோம்னா திருப்பி நம்மளால் உருவாக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு பாதுகாத்தா பரவாயில்ல.